ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் பாடம் 5 தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மணற்கேணி அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு நான் லைன் பை லைனாக 1 மார்க் எடுத்திருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஷின், அருந்துணை என்பதை பிரித்தால் டேஸ். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, அருமை கூட்டல் துணை. அடுத்து மூணாவது கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்னும் வழிப்போக்கர் கேட்டது. டேஸ் வினா. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, அரியா வினா. அடுத்து நாலாவது கொஸ்டின், அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, சுட்டு விடை. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது டேஸ். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, கல்வி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், இது வந்து புக்கில் லைன் பை லைன் அப்படியே எடுத்திருக்கோம். இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். அதுக்கப்புறம் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஸ். இடைக்காடனிடம் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இது வந்துட்டு மன்னன். அதே சமயத்தில் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன். அடுத்து ஏழாவது கொஷின், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கொள்ளல் வினா. அடுத்து எட்டாவது கொஸ்டின், வல்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ராகுல் சங்கீர்தயாயன். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், பெருக்கி திருத்தி அகற்றி என்பன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வினையச்சங்கள். அடுத்து பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அருள், அருளுக்கு வந்துட்டு கருணை. செகண்ட் வந்துட்டு மருள், மருளுக்கு வந்துட்டு மயக்கம். தேர்டு வந்துட்டு தெருள், தெருள்னா வந்துட்டு தெளிவு. அதுக்கப்புறம் வந்துட்டு சதம், சதம் அப்படின்னா வந்துட்டு 100. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, 4 1 2 3. அடுத்து 11வது கொஷின், 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டியவர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, செய்குதம்பி பாவலர். அடுத்து 12வது கொஷின், திருத்தக்க தேவரும் வில்லிபுத்தூராரும் வடமொழி மூலங்களை தழுவி எழுதிய நூல்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, சீவக சிந்தாமணியும் மகாபாரதமும். அடுத்து 13வது கொஷின், பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்படாத நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கந்தர் கலி வெண்பா. இது வந்துட்டு யார் இயற்றியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். வேதாரண்ய புராணம், இது வந்துட்டு பரஞ்சோதி முனிவர் தான் இயற்றியிருப்பார். அதுக்கடுத்தது வந்துட்டு திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, இதுவும் பரஞ்சோதி முனிவர் தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவிளையாடற் புராணம், இதுவும் பரஞ்சோதி தான் முனிவர் தான் எழுதியிருப்பாங்க. இதில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கந்தர் கலிவெண்பா. அடுத்து 14வது கொஸ்டின், மொகுடு சாஸ்டு என்பதன் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, விடை தர அவகாசம் வேண்டும். அடுத்து 15வது கொஷின், பொறுத்துக்க. இலக்கணத்துலேருந்து எடுத்திருக்கேன். உதவும் பொருட்டு வினவுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை வினா. அடுத்து பொருளை வாங்குதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்து கேட்குறது வந்துட்டு கொள்ளல் வினா. தேர்டு வந்துட்டு வெளிப்படையாக கூறுவது வந்துட்டு நேர் விடை. அடுத்து மறுத்து கூறுவது மறை விடை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 4 3 2 1. அடுத்து 16வது கொஷின், ஒரு கவிதை எழுதி தருகிறாயா என்று கேள்விக்கான மறை விடை. விடை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, எழுதி தர மாட்டேன். அடுத்து 17வது கொஷின், ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று கூறுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இன மொழி விடை. அடுத்து 18வது கொஸ்டின், மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர்
கையாண்ட இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மரபியல். அடுத்து 19வது கொஸ்டின், சாதம் என்பதன் பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 100. அடுத்து 20வது கொஸ்டின், மொழிபெயர்ப்புக்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 21வது கொஸ்டின், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மனவை முஸ்தபா. அடுத்து 22வது கொஸ்டின், உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றும் ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மு கு ஜெகநாதர். அடுத்து 23வது கொஸ்டின், மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரி இடம்பெறும் செப்பேடு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சின்னமனூர் செப்பேடு. அடுத்து பொறுத்துக 24வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ட், படி எடுத்தல். அடுத்து டிரான்ஸ்ஃபர், மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம், உருமாற்றுதல், டிரான்சாக்ட், செயல்படுத்துதல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆ இ. அடுத்து 25வது கொஸ்டின், காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ குலோத்துங்கன். அடுத்து 26வது கொஸ்டின், நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகற்ற பார்வையை தருவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மொழிபெயர்ப்பு. அடுத்து 27வது கொஸ்டின், பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பொருட்காட்சி, எக்ஸிபிஷன், இரும்பு பாதை, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். அடுத்து வந்துட்டு புரட்சி, ரிவால்யூஷன், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 4 3 2 1. அடுத்து 28வது கொஸ்டின், ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகம் ஆனவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஷேக்ஸ்பியர். அடுத்து 29வது கொஸ்டின், மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இலக்கிய திறனாய்வு. அடுத்து 30வது கொஸ்டின், டேஸாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு வடமொழி நூல்கள் வந்துட்டு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து 31வது கொஸ்டின், டேஸ் என்பதற்கு வடம் அதாவது கயிறு, ஒட்டகம் என்ற இரு பொருள் உண்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கேமல். அடுத்து 32வது கொஸ்டின், தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடம் டேஸ் மொழியும் இரண்டாம் இடம் டேஸ் மொழியும் இடம் வகிக்கின்றன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆங்கிலம், மலையாளம். அடுத்து 33வது கொஸ்டின், ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கும் நாடு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஜெர்மனி. அடுத்து 34வது கொஸ்டின், மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேஸ் ஏற்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மொழி வளம். அடுத்து 35வது கொஸ்டின், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாரதியார். அடுத்து 36வது கொஸ்டின், கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பயன்கலை. அடுத்து 37வது கொஸ்டின், கற்றனை தூரும் அறிவு என்று கூறும் நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருக்குறள். அடுத்து 38வது கொஸ்டின், மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களை பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் கண்டதாக கூறுபவர் டேஸ்.
விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தனிநாயக அடிகள். அடுத்து 39வது கொஷின். டேஸ் என்பது ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடை அளிப்பதாகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சதவாதனம். அடுத்து 40வது கொஷின். காப்பா செய்கு தம்பி பாவலர் சதவாதனி என்ற பெயர் பெற்ற ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 1907. அடுத்து 41வது கொஷின். செய்கு தம்பி பாவலர் உரை எழுதிய நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சீரா புராணம். அடுத்து 42வது கொஷின். செய்கு தம்பி பாவலர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சதவாதனி. அடுத்து 43வது கொஷின். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் படலங்கள் முறையே டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3,64. அடுத்து 44வது கொஷின். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் டேஸ் படலமாகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 56வது படலம். அடுத்து 45வது கொஸ்டின். குலசே பாண்டியனால் அவமதிக்கப்பட்ட புலவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இடைக்காடன். அடுத்து 46வது கொஸ்டின். இடைக்காடனின் நண்பன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கபிலர். அடுத்து 47வது கொஸ்டின். கடம்பவானத்தை விட்டு நீங்கிய இறைவன் டேஸ் சென்று தங்கினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வட திரு அளவாய். அடுத்து 48வது கொஸ்டின். பாண்டியர்கள் அணியும் மாலை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வேப்பம்பூ மாலை. அடுத்து 49வது கொஸ்டின். சொல்லேர் உழவனாகிய மூசிகிரனாருக்கு கவரி வீசிய வில்லேறு உழவனின் பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து 50வது கொஸ்டின். முறித்திம் தேன் வழிந்து ஒழுகுதரான் யார்? அவன் எந்த மாலையை அணிந்திருந்தான்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பாண்டிய மன்னன் வேப்பம்பூ மாலை. அடுத்து 51வது கொஸ்டின். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை இவ்வடியில் பெருந்தகை யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சிவபெருமான். அடுத்து 52வது கொஸ்டின். பரஞ்சோதி முனிவனின் காலம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து 53வது கொஸ்டின். பொருந்தாததை கண்டறிக. உரைப்பணுவல் கவிதை கரெக்டு. முனிவு சினம் கரெக்டு. மீனவன் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவன்னா வந்துட்டு பாண்டியன் தான் வரும். ஸோ இது தப்பு. அதுக்கடுத்தது வந்துட்டு கதலி வாழை கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மீனவன் இறைவன். அடுத்து 54வது கொஸ்டின். சொல்லரும் சூழ்பசுவும் பாம்பின் தோற்றம் போல் என்ற சீவக சிந்தாமணியில் இடம்பெறும் பொருட்கோள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்து 55வது கொஸ்டின். உடன்பட்டு கூறும் விடை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நேர் விடை. அடுத்து 56வது கொஸ்டின். வினா மற்றும் விடையின் வகைகள் முறையே டேஸ் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா 6, 8. வினா வந்துட்டு 6, விடை வந்துட்டு 8. அடுத்து 57வது கொஸ்டின். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது டேஸ் பொருள்கோள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்து 58வது கொஸ்டின். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் இடம்பெறும் பொருள்கோள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து 59வது கொஸ்டின். நிரல் நிறை பொருள்கோள் டேஸ் வகைப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 2 வகைப்படும். அடுத்து 60வது கொஸ்டின். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளியின் நெடிய குரங்கு இக்குறளில் இடம்பெறும் பொருள்கோள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்து 61வது கொஸ்டின். யாப்படி பலவீனும் கோப்புடைய பொருள்களை ஏற்புலி இசைப்பது டேஸ் பொருள்கோள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்து 62வது கொஸ்டின். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சுட்டு விடை. அடுத்து 63வது கொஸ்டின். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இனமொழி விடை.
அடுத்து 64வது கொஷின். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் டேஸ் எனப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கொடை விடை. அடுத்து 65வது கொஷின். இங்கு மருத்துவமனை எங்கு உள்ளது என்று கேட்பது டேஸ் வினா. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அரியா வினா. அடுத்து 66வது கொஷின். அதோ அங்கு உள்ளது என்று கூறுவது டேஸ் விடை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சுட்டு விடை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.